வெல்கம் டு நிஷா கிச்சன். வாங்க வியூவர்ஸ், இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம நிஷா கிச்சனில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக் ஃபாரஸ்ட் கேக். இது இன்றைக்கி எப்படி செய்யலான்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம கேக் செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அது எப்படி செய்யலான்றதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து 1/4 கப்பு முதல்ல நம்ம வந்து பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நான் வந்து வேறொரு கடாயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணி நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்க்குறோம். இப்போ நம்ம 1 கப் மைதா எடுத்தோன்னா அதுக்கு வந்து 250 கிராம் அளவுக்கு நம்ம இப்போ சுகர் வந்து நல்லா பவுட்ரு பண்ண சுகர் வந்து இந்த பட்டரோடு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை நல்லா ஒன்றா அந்த பட்டரோடு எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு மிட்டாய் மேட் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மில்க் மேட் கிடைச்சா மில்க் மேட், இல்லைனா மிட்டாய் மேட், இது ரெண்டில் எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. நான் இப்போ வந்து மில்க் மேட் சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு மில்க் மேட் சேர்த்துக்கிறோம். இது கூடவே 1 கப்பு காய்ச்சாத பால் வந்து 1 கப் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். காய்ச்சாத பால் இது கூட 1 கப் சேர்த்துக்கிறாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் இப்போ நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதுக்கு இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து மாவு வந்து ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு 1 கப்பு மைதா ஒரு ஜல்லடையில் நம்ம சேர்த்துக்கலாம். டைரெக்டாக நம்ம சேர்க்க தேவையில்லை. 1/2 கப் அளவுக்கு கொக்கோ பவுடர், 1 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஜலிச்சிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா நம்ம ஜலிச்சாச்சு. இது இப்போ எல்லாத்தையும் நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை இப்போ நம்ம வந்து கேக் பேனுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஆல்ரெடி நான் ஏற்கனவே வந்து கேக் பேனில் வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். உள்ள பட்டர் அடியில் வந்து பட்டரை அப்ளை பண்ணிட்டு அதுக்கு மேலே பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டனை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இதில் எல்லா மாவையும் நம்ம போட்டாச்சு கேக் பேனில். இப்போ இது நல்லா நம்ம டேப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஏற்கனவே வந்து ஆல்ரெடி வந்து குக்கர் வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக நான் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ நம்ம இந்த குக்கர் பேனில் இதை நம்ம வச்சிடலாம்.
ஏற்கனவே குக்கர் வந்து நல்லா ப்ரீஹீட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அந்த குக்கருக்குள்ளே அந்த கேக் பேன் வச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 40 நிமிஷம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கேக் குக் ஆகிறதுக்கு. இதுக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் வந்து குக்கரில் உள்ள பெல்ட் எடுத்துட்டேன். மேலே உள்ள விசிலையும் எடுத்துகிட்டு தான் லாக் போட்டிருக்கேன். சும்மா இப்படி லாக் பண்ணி வச்சா போதும், நம்ம ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண தேவையில்லை. இந்த இதிலே நமக்கு வந்து கேக் வந்து ரெடி ஆகட்டும். கேக் ரெடி ஆகிற வரைக்கும் நம்ம அதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணலாம். இதுக்கு இப்போ நம்ம வந்து சுகர் சிரப் வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து நான் வந்து 100 கிராம் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். இதில் இப்போ நம்ம சுகர் கரையிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி இது கொஞ்சம் ஹீட் காட்டலாம். இது கூடவே வந்து செர்ரி பழம் வந்து குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட வந்து இப்போ வந்து நம்ம வந்து குட்டி குட்டியாக நறுக்கலாம் செர்ரி பழம் வந்து இது கூட நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது கூட சேர்ந்து இந்த சுகர் சிரப்போடு நல்லா கொதிக்கிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கேக் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்ச நேரம் ஆறட்டும். கேக் நல்லா ஆறினதுக்கப்புறமா நம்ம டெக்கரேஷன் பண்ணலாம் கேக்குக்கு. இப்போ கேக் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி பாருங்கள், இந்த கேக்கில் இருக்க பட்டர் ஷீட்டை நம்ம அப்படியே பிரித்து எடுத்துடலாம். இப்போ இந்த கேக்கை நம்ம 2 லேயராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து 2 லேயராக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கேக்கை. இப்போ இதை வந்து நம்ம வந்து 2 லேயராக கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணலாம். இது கூடவே நம்ம செர்ரி பழம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்த சுகர் சிரப்பை இது மேலே இப்போ நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும். செர்ரி போட்ட சுகர் சிரப்பு நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கேக்குக்கு மேலே நம்ம க்ரீம் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2வது லேயர் வந்து மேலே வச்சுருக்கோம். இப்போ இதில் வந்து நம்ம இப்போ சுகர் சிரப் வந்து ஆட் பண்ணலாம். சுகர் சிரப்பு ஆட் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப நம்ம க்ரீம் வந்து இதுக்கு மேலேயே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ நம்ம எல்லா பக்கமும் க்ரீமை வந்து நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடலாம். இப்போ நம்ம எல்லா பக்கமும் வந்து க்ரீம் வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு மேலே நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணலாம். இப்படியே நம்ம ஃபுல்லாக எல்லாம் டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து இப்போ நம்ம டார்க் சாக்லேட் வந்து நம்ம சேர்க்கலாம். இப்போ டார்க் சாக்லேட் வந்து நம்ம வந்து கேரட் துருவரில் வச்சு நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவி இதுக்கு மேலே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே நம்ம வந்து டார்க் சாக்லேட் வந்து துருவி இது மேலே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலேயே டெக்கரேஷனுக்கு நம்ம செர்ரி பழம் வச்சுக்கலாம். நம்மளோட பிளாக் ஃபாரஸ்ட் கேக் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே நல்லாயிருக்கும்.
இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு லைக்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ வியூவர்ஸ். நிஷா கிச்சன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.